நம்ம ஊரில் அரிசி பருப்பு மட்டும் இல்லைங்க, இந்த தக்காளி குழம்பு கூட ஃபேமஸ் தாங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. இந்த குழம்பு பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க. அந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. அது கூடவே தக்காளி தாராளமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடவே துருவி வச்சிருக்க தேங்காய், குழம்பு மல்லிப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக ஒரு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது தாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் போட்டுட்டு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா, நம்மளோட தக்காளி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஆனா எல்லா ரெசிபிக்குமே அட்டகாசமா இருக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சிருக்க மல்லித்தழை போட்டு இறக்குனீங்கன்னா, குழம்பு ரொம்பவே சூப்பரா ஃப்ளேவரா இருக்குங்க. இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.